ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம தங்கமயில் அடிச்சா பிடிச்சான்னு ஓடியாந்து எப்பா இது மாதிரி ஆதார் கார்டு கேட்குறாங்கப்பா, மாட்டிக்கிட்டா அவ்வளோதான்ப்பான்னு சொல்ல, அதுக்கப்புறம் மாமா மறுக்கையா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. என்னடான்னு பார்த்தா வர வழியில் உங்கள் மாமனாரை பார்த்தேம்மா ஆதார் கார்டு கேட்டார், அதனால் என்கிட்ட ஜெராக்ஸ் இருந்துச்சு எடுத்து கொடுத்தாருன்னு இவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஜெராக்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க அந்த இடத்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா ஐயோ எங்கப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு எங்கள் அப்பாவே எனக்கு சூனி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிச்சா பிடிச்சா இவங்க கிளம்பி ஆட்டோவில் வர்றதுக்குள்ளே இங்கே ஒரு வழியாக பார்த்துருவாங்களேன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே இருந்தாலும் கிளம்புங்க போகலாம், மொத்த குடும்பம் கிளம்புங்க, கூட்டம் மாட்டினா கூட்டா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தை கிளப்பி கூட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா, அதாவது மீனாவை வம்பளுத்துட்டு இருக்காங்க நம்ம செந்தில். என்ன மொதல் நாள் வந்தீங்க அதுக்கப்புறம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொமான்ஸ் கிடையில் நம்ம வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கம் தள்ளி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர், இவங்க ரெண்டு பேரும் அலப்பறையை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன அந்த ஒரு 2 நாள் அப்படி இருப்பாங்க, கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கேள்விப்பட்டாலும் ஒரு 2 நாள் அப்படி இருக்கீங்க, அதுக்கப்புறம் அப்படி கண்டுக்க முடிக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம கதிர் ராஜு என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது குமாரை பார்த்தோன்னே வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே குமாரை பார்த்தோன்னே யூட்டன் அடித்து சைக்கிளில் வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வர, நான் எங்கள் அண்ணனுக்காக தான் நடித்தேன், நானும் உங்கள் அண்ணனுக்காக தான் நடித்தேன் அப்படிங்கிறாங்க. நல்லா வருவீங்கடாப்பா சாமி, இது தாண்டா ரியல் லைஃப், அதை விட்டுட்டு நீங்கள் நடிக்கிறேன்ற பேரில் ஒன்று பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க சும்மாவாக இருந்தாங்க. மொத்த பேரும் ஆதார் கார்டு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதார் கார்டு ஃபோட்டோவை பார்த்தவங்க வயசை பார்க்காம விட்டாங்களே, இதுதான் மண்டமையில் இருக்க கொண்டையை மறக்கிறதோ, சரி விடுங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க கேப்பில் டபக்குன்னு வந்துட்டாங்க நம்ம தங்கமயில் குடும்பம். ஆட்டோவில் அடிச்சு பிடிச்சி வந்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கப் பொண்ணும் கலையிலேயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்கார வச்சு எங்கப்பா ஆதார் கார்டுன்னு கேட்டால் செந்தில்கிட்ட போயிடுச்சுன்றாங்க. ஐயோ அங்கே மாற்றி இங்கே மாற்றி போகுது அப்படின்னு பயப்படுறாங்க.